கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? இதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ வருது? மே மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. எப்போ பயிற்சி செய்கிறாருன்னா அன்றைக்கி நைட்டு சுமார் ஒரு 7:40 இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு உங்கள் ராசிக்கு வர்றார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றார். நவகிரகங்களே இது 2 கிரகங்கள் தான் நிழல் கிரகங்கள்னு பேர். அது என்ன நிழல் கிரகங்கள்? உங்களுக்கு தெரியும், நவகிரகங்கள் 9 நம்ம கண்ணை பார்க்கறது சூரியன், சந்திரன், இந்த 2 கிரகங்களை மட்டும். இந்த சூரியனும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகு கேதுக்கு இருக்கு. அதனால தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நமக்கு வருது. அப்படிப்பட்ட சூரியன் சந்திரனையுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள இந்த கிரகங்கள் நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். நம்ம வாழ்க்கையில இவங்க என்ன பலன்களை செய்வாங்க? பொதுவாக ராகு பிரம்மாண்டம், பெருசுன்னு அர்த்தம். கேது ரொம்பவும் சிறுசு, சுருக்கம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இது 2மே பாவ கிரகங்கள். நீங்கள் ஒரு அடிப்படையான உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் நமக்கு தீமையை செஞ்சால் அதே கிரகம் இன்னொரு பக்கம் நன்மையை செய்யும். அதே சமயத்திலேயே இன்னொரு கிரகம் நமக்கு தீமையை செஞ்சால் ஒரு கிரகம் நன்மையை செய்யும். நாம் எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாக வேண்டும். அப்படி பார்க்குற போது ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய போகிறார். புரட்டாதி, சதயம், அவிட்டம். புரட்டாதின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு. சதயம்னா அவருடைய நட்சத்திரம், அவிட்டம்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். இங்கே கேது பார்த்தீங்கன்னா உத்திரம், பூரம், மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். உத்திரம்னா சூரியன், பூரம்னா சுக்கிரன், மகம்னா கேது. ஆக ராகு கேது 2மே இந்த 1.5 ஆண்டுகள்ல அவங்கவுங்க நட்சத்திரத்திலுமே சஞ்சாரம் பண்றாங்க. ஆக இந்த அடிப்படையில் பார்க்கிற போது கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் ஏற்படும், அவர்களால் என்னென்ன ஒரு சில பிரச்சனைகள் உண்டு அல்லது கெடுபலங்கள் உண்டு, அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்கணும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியிலே ராகு அடுத்து 1 ஆண்டுகளுக்கு குரு பகவான் உங்கள் ராசியவே பார்ப்பார். இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஆக குருவும் உங்கள் ராசியை பார்க்குறாரு, ராகு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால இயற்கையிலேயே இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பதற்கு, வெற்றி கொள்வதற்கு, மீண்டு வருவதற்கு அவனுக்கு தெய்வ பலம் வேணும். அந்த தெய்வ பலத்தை ராகு கொடுக்குறார். அவரோட சேர்த்து குருவும் உங்களுக்கு கொடுக்குறார். ஆக ராகு அப்படின்னாலே தைரியம், தன்னம்பிக்கைன்னு அர்த்தம். நீங்கள் பொதுவாக ராகு கேதுகள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தகவல் தொடர்பு சாதனங்களுக்கும் முக்கியமான கிரகம். ஆக இந்த பயிற்சியில் நீங்கள் எல்லா விதமான தகவல் தொடர்பையும் சாதனங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அத்தனை விதமான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்கள் கையில் பணம், தனம் இருந்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை நீங்கள் செலவு பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூட புகழ் போடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். கடந்த காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம் இருந்தது. அந்த நிலைமைகள் மாதிரி ஒரு தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனைகள், தெளிவான தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த பயிற்சியில் நீங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் நான் சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சவங்க அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, இது அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த பயிற்சியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்களை நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கு, அதுலேயும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இது அத்தனையும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஆக கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, அதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களா, உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் விவசாயத்தில் இருக்கேங்கிறவங்களுக்கு விவசாயத்தால்
மகசூல் கூடும், லாபம் அதிகரிக்கும். அதோட இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கோ நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்களில் கலந்துக்குவீங்க, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், இது வரைக்கும் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு, நான் எடுத்த அத்தனை ட்ரீட்மெண்ட்டுமே எனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது, குழந்தைகளால் ஏற்றம், குழந்தைகளால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல. ஸோ யூக வணிகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்குங்கிறதுக்காக லோன் வாங்கி கடன் வாங்கி பண்ணாதீங்க. நார்மலாக நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த லாபம் வருமானம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அது கைக்கு கையில் வச்சுருப்பீங்களாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. பட் லாபம் பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, ஏதாவது இந்த காலகட்டங்களில் அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. முதல்ல வேலை இருக்கா? நீங்கள் கேட்குறது புரியுது, வேலை உண்டு. வேலையில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பட் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ் அத்தனையும் கிடைக்கும். மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இந்த பயிற்சியில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. நான் என்னுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் பெரிய தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, மேரேஜ் நடக்குமானே தெரியல, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியல, எப்படி நடக்கும் தெரியல, குழப்பமானவங்களுக்கு திருமணம் உண்டு. அதோட ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். இருந்தால் கூட உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க, என்னுடைய யூனிட் 2-3 யூனிட்டில் இருக்குது, 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் கைக்கு வரும், அந்த உடனே செலவாயிடும். இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் கூட எது எப்படி இருந்தாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும். எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க. அவர்களால் உங்களுக்கு ஏற்றம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், உங்களுக்கு மூத்த அக்கா, அண்ணே இருக்காங்கன்னா அவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம், இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு உண்டு. ஆக இந்த பயிற்சியில் நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனைலாம் நல்ல டாக்டர் கவனித்து பாருங்கள். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் எவ்வளோ கூட கூட்டுறீங்களோ அவ்வளோ நல்லது. குறிப்பாக இனம் காண முடியாத வியாதிகள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி உறவை மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைனா உறவுகளால் கணவன் மனைவி உறவில் 2 பேருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பே மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா அதுவுமே உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் அண்ட் லைஃப் பார்ட்னர் அண்ட் ரிலேஷன்ஷிப், இது 3ஐயுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா 3 நாளையுமே உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்கள் கீழே பணம், தனம், பொருள் இருக்குமாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும்.
இது விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த பயிற்சியில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சியில் நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, துர்க்கையும் காளியை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த பயிற்சியில் நீங்கள் சனி பகவானையும் தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தன்மை குறையும், உங்களுக்கு நோயுடைய தன்மை குறையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும், பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும், மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.